கிளைமேக்ஸில் வந்து அந்த அபார்ஷன் பண்ணுற சீன் ஆகட்டும், ட்ரிங்க்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. அந்த லாக்டவுன் வந்து ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லாக இருந்தது இந்த படம். இன்னொரு விஷயம், ரொம்ப ராவான ஒரு படமாக இருந்தது. இதனுடைய கான்செப்ட் அந்தளவுக்கு ரொம்ப கொஞ்சம் பாதிக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா இப்போ தான் நம்ம சிறை பார்த்துட்டு வந்தோம். சிறை வந்து ஒரு ரொம்ப லவ், அந்த ஒரு எமோஷனை ரொம்ப அழகாக கன்வே பண்ணியிருந்தாங்க. இந்த படம் வந்து ஒரு பெண் பிள்ளைகள் எந்தளவுக்கு ஒழுக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கன்வே பண்ணியிருந்தாங்க. ஒரு சின்ன ஒரு விஷயம், ஒரு ஜாப்புக்காக ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த போன இடத்துல ட்ரிங்க்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணதுனால அவங்க சந்திக்கிற விளைவுகள் எந்தளவுக்கு அவங்கள கொண்டு போய் பாதிக்குது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருந்தாங்க. ப்ரெக்னென்ட் ஆகிடுவாங்க அந்த இடத்துல. ஸோ அந்த சீக்வன்ஸை எந்தளவுக்கு ஃபேமிலிக்கிட்ட சொல்லாமையே அதை வந்து டீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்மளால் ஒரு கட்டிங் போட்டுட்டு அதை எப்படி மறைக்கிறதுக்காக என்ன கொய்யா மிட்டாய் சாப்பிட்றது, மச்சான் வாட வருதா பாரு, இதெல்லாம் கேட்குற மாதிரி ஒரு பெண்ணு ஒருத்தரை நம்பி ஒரு ஜாப்புக்காக போகிறாங்க. அந்த இடத்துல இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறேன், அங்கே எல்லாம் பார்ட்டி பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு கேட்பாங்க. அப்போ அந்த அவங்க ஆப்போசிட்டில் இருக்கிற ஒருத்தவங்க சொல்கிறாங்க, சரிடி இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு கிடைக்காது, நீயும் போய் பார்ட்டி என்ஜாய் பண்ணு, நான் வீட்டில் சொல்லிக்கிறேன்னு சொல்லுவாங்க. சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தையால் அவங்க லைஃப் எந்தளவுக்கு தலைகீழாக மாறுது அப்படிங்கிறத ரொம்பவே ராவாக எடுத்து காமிச்சிக்கிறார் டைரக்டரு. ஆனால் எதுக்காக இந்த மாதிரி கான்செப்ட் ஒத்துக்கிட்டாங்கன்றது கூட தெரியல நமக்கு. இந்தளவுக்கு ஒருத்தர் வந்து வேலை வாங்க முடியுமா அப்படிங்கிற ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ரொம்ப பெயினாக இருந்தது. அந்த ஹாஸ்பிட்டல் சீன் ஆகட்டும், கிளைமேக்ஸில் வந்து அந்த அபார்ஷன் பண்ணுற சீன் ஆகட்டும், அதெல்லாம் ஒரு 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 பெரிய ஆக்டராக இருந்தால் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த ஹீரோயின் எப்படி இதை ஒத்துக்கிட்டாங்கன்ற கூட தெரில. இந்த கான்செப்ட் டீட்டெயிலாக கேட்டாங்களா கேட்கலையா அப்படிங்கிறது தெரில. ஆனால் படம் இது வந்து தியேட்டரில் எல்லோரும் உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்குமா அப்படின்னா சத்தியமாக சொல்ல முடியாது என்னால். ஏன்னா இந்த படத்துடைய சீக்வன்ஸ் அப்படி, இந்த படத்துடைய கான்செப்ட் அப்படி. கண்டிப்பாக ஓடிடி, ஸோ இந்த மாதிரி நெட்ஃப்ளிக்ஸில் வந்ததுன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வரவேற்பு இந்த படம் பெறுன்றது உறுதியாக சொல்லலாம். எல்லா நண்பர்களுமே உனக்கு நல்லவனாக இருப்பாங்கிறது தெரியாதுல்ல. ஸோ அதில் மிஸ்யூஸ் பண்ணுறதுனால தான் இந்த பொண்ணு சந்திக்கிற பிரச்சனைகள் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் கடைசி வரைக்கும் யார் என்னான்னு தெரியாமையும் ஒரு சீக்வன்ஸ் போகுது. எண்டில் கூட கேட்பார் டாக்டரு, இது பார்க்குறியான்னு கேட்பார். அப்போ அவங்களுடைய அந்த பெயின், அந்த வலி, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பெண் பிள்ளைகள் எல்லோரும் பார்க்குறாங்க, கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி படத்தை ஃபேமிலியோடு இருந்தோ குடும்பத்தை வந்து நீங்கள் பார்க்க முடியாது, அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். உங்களுக்குள்ள பார்த்துக்க முடியாது, ஃபேமிலியெல்லாம் கண்டிப்பாக பார்க்க முடியாது. தனிப்பட்ட முறையாக நீங்கள் பார்த்து நமக்குள்ள ஒரு அவேர்னஸ் நம்ம இந்தளவுக்கு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். இல்லை கிளைமேக்ஸில் வர சீன் கூட முரளி படத்தில் ஊட்டின்னு ஒரு படத்தில் வரும். இதே டாக்டர் இதே மாதிரி ஒரு சீக்வன்ஸை எதிர்பார்ப்பார். ஸோ அதே சீக்வன்ஸ் தான் கிளைமேக்ஸில் நான் அதான் எதிர்பார்த்தேன், இந்த மாதிரி நடக்கும்னு எதிர்பார்த்தேன். அதே மாதிரி நடந்துச்சு. அது ஒரு ட்விஸ்ட் வச்சு ரிவீல் பண்ணியிருந்தாங்க. சினிமாவாக ஏற்றுக்கலாம், ஆனால் ரியல் லைஃப்பில் எவ்வளோ பேர் இந்த மாதிரி ஸ்ட்ரகிளை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதான் பேரண்ட்ஸ் கூட நீங்கள் கலந்து பேசுங்க. அவர் நிறைய டைம் கேட்பார், நம்ம ஜெயிலரில் ரஜினி கேட்பார்ல, அப்பா கிட்ட ஏதாவது பேசணுமாப்பா, அப்பா கிட்ட ஏதாவது பேசணுமாப்பான்னு அவர் நிறைய டைம் கேட்பார். பட் ஆனால் அவங்க வந்து அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பட் எதுவாக இருந்தாலும் பேரண்ட்ஸ்கிட்ட பேசுங்க. நம்ம நிறையா நியூஸ் பேப்பர் படிக்கிறோம், நிறையா செய்தி பார்க்குறோம், நிறையா இன்றைக்கி யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமில் நிறையா நியூஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் இதெல்லாம் தாண்டி நம்ம எந்தளவுக்கு கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம சுற்றி இருக்க சூழலை நல்ல முறையாக உருவாக்கிக்கங்க. யாரையுமே நம்பாதீங்க அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஸோ எண்டு வரைக்குமே அந்த அப்பா கேட்குற கேள்விக்கு அந்த ஹீரோனி பதிலே சொல்லியிருக்க மாட்டாங்க, அம்மாக்கிட்டே பதில் சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்களே வந்து அதெல்லாம் அபார்ஷன் பண்ணுறதா இருக்கட்டும், டாக்டரை சந்திக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே சரி பண்ணியிருக்காங்க. ஆனால் ரியல் லைஃப்பில் இது சாத்தியமானு கேட்டால் சத்தியமாக முடியாது. ஒரு சினிமாவாக நீங்கள் எடுத்து காமிச்சிருக்கீங்க, அது வரைக்கும் சந்தோஷம் தான். ஆனால் ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பொண்ணு ஸ்ட்ரகிளெல்லாம் பேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் உண்மை சம்பவம்னு சொன்னாங்கன்னா அது ஏற்றுக்கிறது எங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு பெண் இவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருப்பாங்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. யார் பண்ணாங்க அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் தெரியாது. ஒருவேளை பார்ட் 2க்கான லாக்டவுனில் சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. அதுக்கு இன்னொரு கொரோனா வந்தால் தான் தெரியும் என்ன அப்படின்ட்டு. உங்கள் சூழலை வந்து உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லோரும் நல்லவங்க கிடையாது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கோங்க. அந்த பொண்ணுமே வந்து நீ போய் தான் ஆகணும், ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணினேன், உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, மறுபடியும் நீ என்றைக்கிட்டு இந்த மாதிரி பார்ட்டியில் அட்டன் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே போனதும் அவங்க வந்து ட்ரிங்க்ஸ் அவங்க பண்ண மாட்டாங்க. ஆனால் சுற்றி இருக்கவங்களாம் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அதனால் ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த எல்லையை கடந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க மனநிலை மாறிடுது, அவங்க சுயநினைவே இழந்துடுறாங்க. அப்போ அவங்கள யாரும் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஸோ அதனால் நம்ம கவனமாக இருக்கிறது நம்மளுடைய பொறுப்பு தானே தவிர மற்றவங்களால சொல்லத்தான் முடியும், அதை அனுபவிக்க முடியாது. நம்ம அந்த வழியெல்லாம் அனுபவிக்க முடியும். அதனால் குடிக்கிறது தப்புன்னு எல்லாருமே சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஏன் கவர்மெண்ட்டு சொல்லுது, ஸ்டாலின் ஐயா கூட தான் சொல்கிறாரு, மதுவின் பாதை போதையின் பாதைகள் யாரும் போகாதீங்கன்னு சொல்கிறாரு. எவனாவது கேட்குறானா? சிஎம்ஏ இறங்கி சொல்கிறாரு. யார் கேட்குறா? யாருமே கேட்க மாட்டேன், எல்லாம் குடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறீங்க. அதுதான், நீ ஒரு லிமிட்டோடு வச்சுக்கோ. ஏன் லிமிட்டு மீறி போகிற?
இப்போ ஃபாரின் கண்ட்ரியில் குடிக்காமல் இருக்கிறாங்க, வெளிநாட்டில் எல்லாம் குடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. குடிகாரன் இல்லாத நாடே கிடையாது வேர்ல்டு ஃபுல்லாக. ஐயோ அது வேறு கோச்சிக்கிறாங்க, மதுப்பிரியர்கள் இல்லாத நாடே கிடையாது. சரியா, புள்ள பிறந்தாலும் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறான், செத்து பாடி ஆனாலும் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறான். எல்லாத்துக்குமே நீ ட்ரிங்க்ஸ்னு ஆகி போச்சு. ஆனால் அதனால உன் ஃபேமிலி எவ்வளோ கஷ்டப்படுது, நீ எவ்வளோ கஷ்டப்படுற அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கணும். இப்போ ராமலை கட்டிங் போட்டானா அவன் மாட்ட ரோட்டில் எங்கேனா விழுந்து கிடக்கிறான், டான்ஸ் ஆடுறான், போயிடுறான், அவனை பற்றி யாரும் கண்டுக்கிறதில்ல. ஆனால் ஒரு பெண்ணு இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு போய் போதையில் படுத்ததுனால தான் சுயநலம் இழந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க நிலைமை எவ்வளோ ரிஸ்க் ஆகுது, எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. அது ரொம்பவே பெயினாக இருந்தது. ஆனால் இதில் சிரிக்கிற மாதிரியோ நீங்கள் கருத்து சொல்கிற மாதிரியோ அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. இது ஒரு ராவான ஒரு ஃபிலிம். டைரக்டர் ஏன் அந்தளவுக்கு படுத்தினார் அப்படின்னு தெரியல, ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்கிறாரு. ஆனால் மேக்ஸிமம் தேட்டரில் எல்லோரும் உட்காந்து நம்ம ஒரு படத்துக்கு போவோம் அப்படின்னு நினச்சி வந்து பார்க்குற மாதிரியான படம் இது கிடையாது. இது நான் தனிப்பட்ட முறையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்தளவுக்கு கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலாமே தவிர இது அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் தான். யாரையும் நம்பாதீங்க, யாருக்காகவும் காத்திருக்காதீங்க. அடுத்து ஒன்று சொன்னான்னா அது உனக்கு சரியா சரியில்லையா, இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து முடிவெடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான்.